சூறாவளியாக அதிகரிக்கும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அண்ட் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அண்ணாமலை அவர்களுக்காக ரசிகர்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதும் அண்ட் நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதும் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கரெக்ட் தானே? ஒரு பெரிய நடிகரா இருக்காங்க, ஒரு பெரிய பிரபலமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பொலிட்டீஷியன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிட்டீஷியனா இருக்கக்கூடிய எந்த நபருக்காவது ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா? ஆனா அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னாவே அது அவருடைய தனி சிறப்பா இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் இதை பத்தி டீகோட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களுக்காக பல பேர் இப்ப டே டு டே சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. இதுல இப்போ ரசிகர் மன்றத்துல இருந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா நற்பணி மன்றம் வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாவே அவருடைய growth சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ணாமலை அவர்களை நேர்ல ஒரு வாட்டியாவது பாத்திருக்கீங்களா அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு நீங்க எந்த ஊரு அப்படிங்கறது மறக்காம சொல்லுங்க. ஆரம்ப காலகட்டத்துல சேலம், கோயம்புத்தூர் போன்ற இந்த மாவட்டங்கள்ல ரசிகர்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேர்ல ஸ்டார்ட் பண்ணி நல்ல கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் இன்க்ளூடிங் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் செம்ம வயிற்றுச்சல கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்பேலன்சிங்கா போயிட்டு இருந்த இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கதான் செக். திருநெல்வேலி மாவட்டத்துல நற்பணி மன்றம், இதுக்கு முன்னாடி இருந்தது அண்ணாமலை அவர்களுடைய ரசிகர் மன்றம். ஆனா இப்போ அண்ணாமலை அவர்களுடைய நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு பேர்ல தொடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க. லைக் யார நான் சொல்றேன்னா பொலிட்டிக்கல்லே இருக்கிறது. இப்போ நாகேந்திரன் அவர்கள் என்னவா இருக்கிறாரு? அவர் தான் இப்ப மாநில தலைவராகவே இருக்காரு. ஆனா அவருக்கான ஒரு பொசிஷனோ, அவருக்கான ஒரு கிரேடோ, அவருக்கான ஒரு அங்கீகாரம் எதையுமே கொடுக்காம ஒரு பதவியிலும் இல்ல, என்ன அண்ணாமலைக்கு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்களாமா. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அவங்கள நம்ம என்னதான் பேசினாலும் 1000 திட்டினாலும் மக்களுக்கு சில பேரை பிடிக்கும்னு ஒரு கேடர் இருக்கும்ல, அந்த கேடர்ல பெருத்த இடம் அண்ணாமலைக்கு தான். சோ அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு பெரிய பேனர் பிளெக்ஸ் எல்லாம் வச்சு ஊரு ஃபுல்லா மரல விட்டுருக்காரு திருநெல்வேலியில. அவர் ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட தலைவரா நியமித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய பொதுச் செயலாளர், அந்த ஊர்ல இருக்கிற நிறைய நபர்கள் எல்லாருக்குமே நன்றிகள்லாம் சொல்லிட்டு அவரு ஐ திங்க் பழக்கடை மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் போட்டிருக்காப்ல. பாராட்டுகள் குவியுதுங்க அவருக்கு. செம்ம ஹாப்பியா எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க, சூப்பர்ப்பா அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்ம சேனல்ல பார்க்கணுமே, பல பேர் ரசிகர் மன்றம் ஏதாவது இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது அதை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், நாங்களும் ஓட் பண்ணுவோம், அதுல இணைஞ்சுப்போம், அதாவது ஆன்லைன்ல ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நபர்கள் அவ்வளோ ஆர்வமா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றதுல இருக்காங்கன்றது ஒரு பெரிய 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 சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதுக்கு நடுவுல விசிகாவினர் பயங்கரமா அண்ணாமலை அவர்களை மிரட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். எப்படி இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்திருந்தோம், லாஸ்ட் வீடியோ நான் ஃபுல்லா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். விசிகாவில ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூப்பிட்டுட்டு வராங்க. அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மவனை உங்க யாருக்குமே தீபாவளியே கொண்டாட முடியாது, யாரையும் நிம்மதியா கொண்டாட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அள்ளுதில்லா பேசிட்டு இருக்காரு. அந்த விஷயம் என்ன ஆகுது, மீடியா எடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் கிட்ட போடுறாங்க. சார் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டெல்லாம் விடுறாங்களாமே, பாலிமர் நியூஸ்க்கெல்லாம் மிரட்டெல்லாம் விடுறாங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விசிகாவினருக்கு வேற என்ன வேலை? அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. மிரட்டுறது உருட்டுறது தான் அவங்களுக்கு வேலை. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு பேசுறது. ஒரு தலைவரா இருந்துகிட்டு ஒரு மீடியாவுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் என்னோட பேரை இழுத்து அவர் பேசுறாரு. நான் என்னவோ ஆள் வச்சு கூப்பிட்டு அங்க நடக்க விட்ட மாதிரி அங்க ஒரு மீடியா நபர்கள் கவர் பண்றாங்க இந்த விஷயத்த. நான் என்னுடைய வலைதளத்துல போட்டேன், அவ்வளவுதான் நான் செய்த வேலையை தவிர நான் என்னவோ ஆட்கள் வச்சு அவங்களை இடிக்க சொல்லி நான் வீடியோவை பிடிச்சி அதை என்னவோ பரப்பட மாதிரில அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன வேணா மிரட்டட்டும், நான் எல்லாரையும் பார்த்தாச்சு. இதை விட பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பார்த்து இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்னை ஒரு அடி அடிச்சாங்க அப்படின்னா 2 அடியா திருப்பி கொடுக்குற ஆள் நான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசா பேசியிருந்தாரு. சிங்கம் படத்துல சூர்யாவுக்கு ஒரு டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த படம் நம்மளுக்கு ஆப்வியஸா எல்லாருடைய மனசையும் டச் பண்ணிருக்கும். சிங்கம் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு போலீஸ் நல்ல வேலை பாக்குறாங்கன்னா சிங்கம் சூர்யா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிற நேரத்துல உண்மையா அது படம் ஒரு கதை, அது தானா நடந்த ஒரு விஷயம், அதை உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா பை நேச்சர் இவ்வளவு கெத்தா உருவான மனுஷன் அண்ணாமலைப்பா.
அவர் பதவியில இருக்கும் போது நான் சொல்றது ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கும் போது கூட ஒரு பிளேஸ்ல போலீஸார தாக்குறாங்க. அந்த இடத்துல அவர் அப்பெல்லாம் வந்து ரொம்ப லீனா தான் இருப்பாப்ல. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போயும் வந்து நார்மலான ஃபிட்ல இருக்காரு. பட் அப்ப ரொம்ப லீனா தான் இருப்பாப்ல. அப்போ வந்து எல்லா போலீஸும் இருக்கும்போது வா இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்தா இப்ப கை வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மொழியில அங்க இருந்தாருல்ல, கர்நாடகால இருந்தாருல்ல, கன்னட மொழியில அவ்வளவு தில்லா பேசுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே அமைதி ஆடுறானுங்க. ஒருத்தனும் கிட்ட வரல. அப்போ அவருடைய மாசு, அவரோட அந்த தைரியம், அவரோட என்ட்ரி செம்மையா இருக்கும். அந்த ஸ்பீடு, அந்த கோவம், அந்த டென்ஷன் அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் காமிக்கிறாரு. அதை பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கெல்லாம் நான் ரவுடிங்களை டீல் பண்ணிருக்கேன். முடிஞ்சா தொட்டு பாருங்க, முடிஞ்சா வந்து என்ன வேணா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு தைரியம் எங்க இருந்து சார் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மனுஷனை விட்டுறவே கூடாது, பிடிச்சுக்கணும் கெட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆதரவு அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சும்மா கடந்தவங்கள பொறாண்டி விட்டு போன கதை தான் இப்போ விசிகாவில எல்லாரும் கதறாங்க. என்ன காரணம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பாலிமர் நியூஸ தேவையில்லாம அவங்களுக்கு வந்து சில மிரட்டல்கள் உருட்டல்கள் கொடுத்ததும், அண்ணாமலை அவர்களை கொடுத்ததும், இது எல்லாமே போக இப்போ பாலிமர் என்ன பண்றாங்க, சும்மா இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடினாச்சும் ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோ எப்பயாச்சும் அப்பப்ப வர்றது. ஆனா இப்போ டெய்லியும் வச்சு பிசுறாம எங்கேயுமே மிஸ் பண்ணாம தினமும் விசிக்காகவே உனக்காகவே இறக்கி விட்டுருக்கேன் பாரு வீடியோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தினமும் ஒரு 3-4 கண்டென்ட் ஆகுது. விசிகாவை பத்தே வந்துருதுன்னா பாத்துக்கோங்களேன். தேவையா அதெல்லாம்? சும்மா கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, இல்லையா வந்துட்டு போற விஷயம் போயிட்டே இருக்கட்டும் விட்டு இருந்திருக்கலாம்ல. மிரட்டி உருட்டி என்ன, யாருக்கு என்ன யூஸ்? அது என்னதான் பண்றதுன்னு தெரியல. அடுத்த கட்டமா சிபிஐ ஆபீசர் பிரவீன்குமார் அவர்கள், இவரு கரூர் இஷ்யூ இப்ப நடந்துட்டு இருக்கு, இந்த ஸ்டாம்பேட் நடந்துச்சு, அந்த 41 உயிரிழப்பு எப்படி அப்படிங்கறத மொத்தமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. சிபிஐ என்கொயரிக்கு இது மாற்றம் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஆணையம் பண்ண இது வரைக்கும் அவங்க சேகரிச்ச எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிபிஐ கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில கரூருக்கு பிரவீன்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி, இவர் குஜராத்ல கேடரா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இங்க வந்துட்டாரு. வந்து இதுக்கப்புறம் அவருடைய வேலையை சிறப்பு மிக்க செய்வாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. அண்ட் அவர் வந்து வேலையை செய்யட்டும். நம்மளுடைய பழைய ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாருல்ல, எக்ஸ் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை, அவர் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்தவங்க இவங்களுக்கு எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்றது ஒரு பெரிய டிபேட்டா, ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய விஷயமா இன்னைக்கும் பேசப்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் சொல்ற விஷயம், நாங்க எக்ஸ்ட்ராவா 25 டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப இருக்கக்கூடிய டேபிள்ஸ் எத்தனை? 5ங்கிறாரு. சரி, இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சம்மந்தமே இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இவர் வந்து இவராது மருத்துவத்துறை அமைச்சர், இவரை எப்படி இதெல்லாம் பேசலாம்? சட்டத்துறை அமைச்சரா இருக்கிற ரகுபதி அவர்கள் வந்து 5 டேபிள்லாம் இல்ல, நாங்க 8 டேபிள் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கவுண்ட் சொல்றாரு. இந்த இடத்துல அண்ணாமலையோட கேள்வி, அவரு ஒண்ணு சொல்றாரு, இவரு ஒண்ணு சொல்றாரு. எதுதாங்க உண்மை? எதுக்கு இப்படி அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னும் சந்தேகத்திற்குரிய விஷயமா மாறுது அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க்க உள்ள வச்சிருக்காங்க. சிபிஐ உள்ள வந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் கிளாரிட்டி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு நடுவுல இப்போ சட்டசபை மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அசம்பிளி நடக்குது அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அதிமுக ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் பேண்ட், அடுத்து கிட்னிகள் ஜாக்கிரதை. அண்ட் இன்னைக்கு செம்ம சம்பவம், திமுக அதாவது டிஎம்கே உருட்டு கடை அல்வா அப்படிங்கிற ஒரு பேப்பர் மாதிரி தூக்கிட்டு வந்திருக்காங்க. லைக் அந்த அல்வாவோட கவர் மாதிரி இருக்கு, செம்மையா இருந்துச்சு. அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆஃப் மைண்ட் வேற லெவல். அதை வந்து அந்த நேரத்துல கவனம் ஈர்ப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா எல்லாரையும் பார்வை, இப்ப நாளைக்கு என்ன எடுத்துட்டு வருவாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இது வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இதுல இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கமிட்டி ஒண்ணு உருவாக்குறாரு. யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆணவ கொலையை தடுக்கணும் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில தனியா ஒரு கமிட்டி ஒண்ணு நான் ரெடி பண்றேன். அந்த கமிட்டி டோட்டலா என்னென்ன நடக்கணும், இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில நம்ம அப்படியே புடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அங்க ஒரு செக் வைக்கிறாரு நம்ம அண்ணாமலை. அவர் சொல்ற விஷயம், அவரு ரிலீஸ் பண்ணிருக்கிற ட்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கான
அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படிங்கிறது 2021 வருடங்கள்ல இருந்து 2023 வருடம் வரைக்கும் 68% வரைக்கும் அங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ தடவை எவ்வளோ டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 3 ஆண்டு காலங்கள்ல 68% அளவுக்கு அங்க பதிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ உங்களுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்டில் இப்பெல்லாம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடக்குது. ஆனா 21 இருந்து 23 வரைக்குமே முன்னாடி இயர்ஸ்ல எவ்வளவு இருந்துச்சோ அதை விட 68% அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுல நீங்க அப்பப்ப கமிட்டி அப்படிங்கறது ஒன்று உருவாக்குறீங்க. பட் அந்த கமிட்டி எதுக்காக? இதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி ரெடி பண்ணீங்க, இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது, இதுக்கு அப்பப்ப நம்ம வந்து கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனை வாட்டி மீட்டிங் போட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு வேலையாவது ஒழுங்கா பண்ணீங்களா? கண் துடைப்பு நாடகம் மாதிரி கேட்கிற கொஸ்டினுக்கு ஓகே உடனே நாங்க ஒரு கமிட்டியை ரெடி பண்றோம், ஓகே நாங்க உடனே இதை செய்யறோம்னு சொல்லிடுவீங்க. ஆனா செய்ய மாட்டீங்க. இது மொத்தமா தொடர்ச்சி எரியப்படணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அண்ட் அண்ணாமலை அவர்கள் மாசான கேள்விகள் பல எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க அவருக்காக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.